மாணவர்களே வணக்கம். இன்று தந்தையர் தினம் என்பதால் உங்கள் அப்பாவை பற்றிய ஒரு சிறிய கட்டுரை ஒன்று எழுதுங்கள். சின்ன சின்ன சத்தமெல்லாம் இப்போ வரலாமோன்னு கேக்குது. ஒரு இரவும் கதவு திறந்து பார்க்க சாவி சத்தம் கேட்டது போல நம்புகிறேன். காலு செருப்பு மேத்து கீழே அசையுது போல இதயம் தாசந்து போகுது. அப்பா எங்கே நீங்க அப்பா, எங்க இன்னும் உங்க நிழல் தங்கிடுதே. சோபமே உங்க சிரிப்பு பரவுதே, நான் மட்டும்தான் காலியா நிக்கிறேனே. என்ன பிள்ளை ஸ்கூல் அப்படி இருந்தது, ஏன் இப்படி முகம் வாடி போயிருக்கு? அம்மா அப்பாவை ஆமிக்காரன்ட்டு எப்படி வேணும்? கவலைப்படாத கண்ணா, இன்னும் 2 மாசத்துல அப்பா ஆமிக்காரன் விட்டுருவாங்க. அது வரைக்கும் உனக்கு எப்பப்ப எல்லாம் அப்பான ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த அப்பான ஒரு போட்டோ இதை வச்சு பார்த்துக்கோ, சரியா? யாரோ இவன் யாரோ, சொந்தம் யாரா இவனோ. பாசம் உயிர் பாசம் தரும் யார்தான் இவனோ. ஈரம் வீசும் பெரும் தூய அன்பு தொலைச்சே. வேண்டும் வேண்டும் என்று தேடும் உறவு பிரிஞ்சே. சாபமே வரமாக சுழலும் இந்த வாழ்க்கை என்னை துரத்த கோழையின் கால்கள் தான் இன்று. இப்படியே இன்னும் எத்தனை காலத்துக்கு அலைய போறோம்? இனி எத்தனை ஊர்களுக்கு இடம் பெயர போறோம்? முடியாது. இனியும் அலையறதுக்கும் ஒளியறதுக்கும் எங்களால முடியாது. எங்கட அடையாளம் தான் அவனுக்கு பிரச்சனை. நாங்க தமிழர் என்றதால் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. என்னை போல ஆயிரக்கணக்கான ஒரு அப்பாவை இழந்து தவிக்கணும். என்னை போல எத்தனையோ பிள்ளைகள் அனாதையாக வாடினோம். எங்கட அடையாளம் தான் அவனுக்கு பிரச்சனை. அதுக்குத்தான் பயப்படுகிறான். அதனாலதான் அழிக்க துடிக்கிறான். எந்த அடையாளத்துக்கு அவன் பயப்படுறானோ அந்த அடையாளத்தோட நாங்கள் போராடுவோம், வெல்வோம். உறக்கச் சொல்லுங்கள், புலிகளின் தாகம் தமிழீழத்தாயகம், புலிகளின் தாகம் தமிழீழத்தாயகம்.
fighting seems to be over, the struggle will go on. நீங்க செய்வது சுத்தம் இல்ல, எல்லாம் அவலம். உங்க அப்பா அம்மா இருக்கிறார்கள் அல்லவா? எனக்கு, என் நண்பர்களுக்கு, உன் அப்பா அம்மா உன் கண் உன்னை வெடித்து சிதறுகிறார்கள். எப்படி இருக்கும்? நீ பார்த்திருக்க மாட்டேன், ஆனா நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னையா கேட்டோம்? என்ன கேட்டோம்? மனிதனை மதிக்க கேட்டோம், இருக்க இடம் கேட்டோம். என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? சீரமைக்கிற பணிக்காக கூலி வேலைக்கு ஆட்கள் தேடுறாங்க. உன்னால ஏழுமன்றா நீ ஒருக்கா போய் கிழங்கு வெட்டி கொடு. யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி 33 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். படுகொலையே சும்மடியின் மண்ணியே நடந்த படுகொலையே சும்மடியில தோண்ட பருவெல்லாம் கொண்டு புகைத்த உறவுகளின் உடைக்குழி கொஞ்சம் கூட உறுத்தல நெஞ்சத்தில தீரமில்ல திரும்பிப்பா வந்த வழி சத்தமின்றி சிறு சத்தம் ஒன்று அந்த வெள்ளிக்கில செவியில ஏதோ சொல்லும் கொலை
அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? விடுதலை வேண்டிய வீரம் கொண்ட வம்சங்கள் இன்று வீதியோரங்களில் கூலி வேலையும் விவசாய நிலங்களிலும் கூலிக்காக கையேந்தி கைகட்டி நிற்கின்றன. உயிருடன் உள்ள உங்களால் முடியவில்லை என்பதால் எங்களுக்காக நாங்களே எழுந்து போராடுகிறோம். இதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று காலத்திற்கான பதிவாக தருகின்றேன்.